1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 28 வசனம் வரை. வசனம் 1. 1 Thessalonians 5 chapter verse 1 to 28. Verse 1. சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. But of this time and the seasons, brethren, he have no need that write unto you. வசனம் 2. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாத்துக்கும். For yourselves and can know and perfectly that the day of the Lord cometh as the thief in the night. நம்ம வாழ்கிறதே அதுக்கு தான். ஒரு சுத்தமாக இப்போ என்ன தேவைக்கோசம் அப்படி இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். அப்படி இப்படி சாப்பாடுலாம். ஆனால் அவர் வருகை வரும்போது எல்லாமே சரண்டர் ஆகணும். வழியே இல்லை. சமாதானமும் சௌக்கியமும் உண்டு என்றும் அவர்கள் சொல்லும்போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதே இல்லை. For when they shall say peace and the safety and the sudden destruction commit upon them as the travel upon a woman with the child, and they shall not escape. யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. வசனம் 4. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்வதற்காக நீங்கள் அந்த காலத்தில் இருக்கிறவர்கள் அல்லவா? But here the brethren have not and the drunkenness that they should overtaken you as a tough. இதெல்லாம் யாருக்குன்னா பிரச்சனை? தகப்பன்மார்களுக்கும் தாய்மார்களுக்கும். குழந்தைகள்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களும் தாய் தகப்பனாக மாறும்போது அவங்களுக்கும் அந்த வேதனைகள் வரும் அப்படின்ற மாதிரி சுற்றி காட்டுறார். வசனம் 5. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்களாக அல்லவே. He had all the children of the light and the children of the day are not of the night nor of the darkness. வசனம் 6. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாமும் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களுக்கு இருக்க கடவும். Therefore let use and not sleep and do another's, but let use and watch and be and sober. வசனம் 7. தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறிக்கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறிக்கொள்வார்கள். For they that sleep in the night, and they that darken and the darken in the night. வசனம் 8. பகலுக்குரியவர்களாகிய நாமே தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசமும் அன்பும் என்னும் மார்க்கவசத்தையும் இரட்சிப்பின் நம்பிக்கையும் என்னும் தலைக்கு சிறவையும் தரித்து கொள்ள கடவும். But let you and who are of the day be and sober, petting and the breastplate of the faith and the love, and for the helmet the hope of the salvations. வசனம் 9. தேவன் நம்மையே கோபாக்கினைக்கென்று நியமாக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிக்கப்படுவதற்கென்றே நியமித்தார். Our God and hate and not an abandoned using to the world, but to the obedient salvation by the our Lord Jesus Christ. வசனம் 10. நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரைக்குட்படுவர்களானாலும் நம்முடைய கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கிறபடியே அவர் நமக்காக மரித்தாரே. Who died for you and that what we and walk or the sleep we the soul and live together with him. வசனம் 11. ஆகையால் நீங்கள் செய்வதுகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தியை உண்டு ஆக்கும்படி செய்யுங்கள். Further comfort and your souls and together and edify one another, even as also he do. வசனம் 12. அன்றியும் சகோதரரே, உங்களுக்குள் உள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களையே
விசாரணை செய்கிறவர்களாயிருந்து உங்களுக்கு புத்தி சொல்கிறவர்களை நீங்கள் மதித்து, and we beseech you, brethren, to command them which are labor among you, and add the word are in the law and the admonition you. வசனம் 13. அவர்களுடைய கிரியைகள் நிமித்தமும் அவர்கள் மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களையே வேண்டிக் கொள்கிறோம். உங்களுக்குள்ளே சமாதானம் இருங்கள். And to the extreme, them very highly in love for their and walk and shake and be at peace among yourselves. வசனம் 14. மேலும் சகோதரரே, நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால், ஒழுங்கு இல்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், திடனற்றவர்களை தேற்றுங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லா இடத்திலும் நீடிய சாந்தமாய் இருங்கள். We and exhort you and brethren them that have the actually comfort the feeble-minded, support the weak, be the pettinate towards all the men. வசனம் 15. ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள், உங்களுக்குள்ளே மற்ற யாதொருவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள். See that and no need evil and for the evil unto you any man, but every follow that which is good, both among yourselves and to the all men. வசனம் 16. அப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், rejoice and evermore. வசனம் 17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், pray without ceasing. வசனம் 18. எல்லாவற்றிலையும் சந்தோஷமாய் சோஸ்திரம் செய்யுங்கள், அப்படியே செய்வதன் கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. In the everything and give thanks, for this is the will God in the Christ Jesus concerning you. வசனம் 19. ஆவியை அவிழ்த்து விடாதிருங்கள், not spirit. வசனம் 20. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள், despise not an prophecy. வசனம் 21. எல்லாவற்றையும் யோசித்து பார்த்து நலமானதையே பிடித்து கொள்ளுங்கள், prove all things and hold and first that and which is a good. வசனம் 22. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள், abstain from all the obstructions of the evil. வசனம் 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வரும்போது குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக. And the very God of the peace and security sanctify you early. And I pray God, you are the whole and spirit and the soul and the body be and proceed blameless unto this coming of the Lord, your Lord and Jesus Christ. வசனம் 24. உங்களை அளிக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியும் செய்வார். உங்களை அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Faithful is that calleth you, who also will and do it. வசனம் 25. சகோதரரே, உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், brethren pray for you. இப்படி ஒரு வசனம் இருக்கு. வசனம் 26. சகோதரர் எல்லோரையும் பரிசுத்த முத்தத்தோடும் வாழ்த்துங்கள், the great hall the brethren with an holy kiss. இப்படி ஒரு வசனம் இருக்கு. வசனம் 27. இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டுமென்று கர்த்தர் பேரிலே ஆணையிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். I charge you the Lord that is the epistle, be and read unto all the holy brethren. வசனம் 28. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடன் கூட இருப்பதாக. ஆமென். The grace of your Lord Jesus Christ be with you. Amen. The first
chew the Thessalonians was on right hand from the Athenians. ஒரு செகண்ட் அது வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.